உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அவர்களுக்கு ஐயோ என்ற தலைப்பில் ஒரு 6 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு? அவர்களுக்கு ஐயோ. அப்படி அவர்களுக்கு ஐயோ என்றால் எவர்கள், யாருக்கு ஐயோ அப்படின்ற காரியத்தை ஒரு 6 காரியங்களை நாம் இந்த கால வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். எடுத்தவளை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 32 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே முதலாவதாக 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமா? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த 6 காரியங்களில் முதலாவது காரியம் என்னவென்றால், இங்கே சுயநலமான பேராசை என்ற ஒரு முதல் காரியம். இதில் அவர்களுக்கு ஐயோ என்ற தலைப்பில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 6 விதமான பாவங்களும் 6 விதமான அழிவுகளையும் பார்க்க போகிறோம். 6 விதமான பாவம், 6 விதமான அழிவு. இந்த தலைப்பில் தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கூறப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க போகிறோம். அதில் முதலாவதாக சொல்லப்பட்ட வசனம் என்னவென்றால், 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு ஐயோ என்றால், முதலாவதாக சுயநலமாய் வாழ்கிறவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்க? சுயநலமாய் வாழ்கிறவர்கள். செல்வத்தையும் நிலத்தையும் அளவுக்கு அதிகமாய் சேர்க்கிறவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? செல்வத்தையும் நிலத்தையும் அதிகமாக என்ன செய்வாங்க? சேர்த்து வைக்கிறவர்கள். சில மனிதர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஓடிக்கிட்டே இருக்கணும், இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும். ஓடுறது நல்லது, வேலைக்கு போகிறது நல்லது, அதையெல்லாம் நான் எந்த விதத்திலும் குறை சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். பாருங்க, சுயநலமாக ஆலயத்துக்கு வான்னா வரமாட்டாங்க. இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல சொந்த பந்தங்களில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க? சிலர் கலந்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கலந்துக்க மாட்டாங்க. வேலை வேலை வேலைன்னு போவாங்க. வேலைக்கு போகிறது தவறல்ல, ஆனாலும் குடும்பத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். மனைவியோ கணவன் பிள்ளைகளை சொந்த பந்தங்கள் எல்லா காரியத்திலையும் ஒரு கரிசனை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இங்கே மனிதர்களை பார்க்கிறோம் சுயநலம், அவர்களுடைய பேராசைக்காகவே வாழ்கிறவர்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்கிறார்னா, தாங்கள் மாத்திர தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கணும், நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும்னு சொல்லி வீட்டோடு வீடு என்ன செய்வாங்களா? சேர்த்து பாருங்க, மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கவே
விட மாட்டாங்க. அந்த இடத்த நான் தான் வாங்குவேன் அப்படின்னு அதுக்காகவே முயற்சிகள் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அவங்கள எப்படிப்பட்டவர்கள் என்றால் பேராசை. ஆசை இருக்க வேண்டியதுதான், ஆனால் பேராசை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய பேருக்கு பேராசை அதிகமாக இருக்கிறது. நம்ம இருக்கிறது போதும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தான். நமக்கு இந்த இருக்கிற இந்த வீடு போதும், இந்த மக்கள் நம்மளோடு இருக்கிற நம்முடைய காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆசைகள், யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இடமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் வளைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வாழ்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு அழிவான். 6 விதமான பாவங்களை செய்கிறார்கள், 6 விதமான அழிவை அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, நியாய தீர்ப்பில் சந்திக்க போகிறார்கள். கொஞ்ச நேரம் கூட எந்த ஒரு விஷயம், ஒரு 10 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, எதுலேயுமே வரமாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. வேலையை செய்யணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், என்ன செய்யணும், வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாத்துக்கும் பேராசை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமா? ஆபகுக் 2:9 வாசிங்களேன். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படி, தீமையினுடைய வல்லமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய கூட்டை என்ன செய்றாரா, உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. இந்த ஐயோ பாருங்க எப்படி செய்யறாரு இவர், என்ன பண்றாரு? இந்த ஆபகுக்குள்ள 2வது அதிகாரம் இந்த 9வது வசனத்தை வாசிக்கிறது என்னன்னா, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று சொல்லி தன் கூட்ட உயரத்தின் மேலே வைக்கிறபடிக்கு தன் வீட்டை பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சத்திலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, இந்த ஐயோலாம் பாருங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று சொல்லி நிலத்தை கூட்டுக்கிறாங்க. யாருக்கும் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காரியத்தையும் ஒரு உதவி கூட செய்யக்கூடாது. எல்லாத்தையுமே நானே என்ன செய்யணும், வளைச்சி போட்டுக்கணும். இந்த ஊர் இந்த தெருவு எல்லாம் என் பேரில் தான் நான் செய்யணும் இருக்கு. தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை பெற்றுக்கொள்ளுவோம். கேளுங்க, அவர் கொடுப்பாரு நிச்சயம். ஆனால் அதுக்காக வேண்டி அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தில் அதையே எதிர்நோக்கி அது அப்படியே பெற்றுக்கொள்ளணும். அது நமக்கு தான் இது யாரும் என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது, யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. அது சுயநலமாய் ஒரு பேராசை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இந்த மனுஷன் இவர் சொல்றாரு பாருங்க, இந்த வீடு எப்படி இருக்கணுமா, உயரத்தில் இருக்கணும். கொடுமை செய்கிறவர்கள் பாருங்க, உயரத்தில் இருந்தால் யாரும் அந்த வீட்டை என்ன செய்ய மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உயரத்தில் கட்டி வைக்கிறாரு. எந்த உயரத்தில் இருந்தாலும் எந்த நிலைமைக்கு போனாலும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியும், கர்த்தர் நினைத்தா அது எல்லாம் என்ன செஞ்சிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆண்டவர் நம்மளுக்கு அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. பேராசை உள்ளவர்கள் சுயநலமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் வாழக்கூடாது. மற்றவளுக்கு பிரயோஜனமாய், மற்றவளுக்கு ஆசீர்வாதமாய், இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியா, ஒரு உப்பா நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதுதான் சொல்ல, நியாய தீர்ப்பு வரும்பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட மக்கள்லாம் தப்பித்து கொள்ளவே
முடியாது. சுயநலமாக என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதில் கொடுமைகள் செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், அதில் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நடக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தில் நம்ம வாழ வேண்டும். ரெண்டாவது ஒரு பாருங்க, குடிப்பழக்கம். நிறைய பேர் பாருங்க, சுயம் பேராசை ஒரு பக்கம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடி அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு காரியம். வசனத்தை வாசிங்க, 11வது வசனம், அதே அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து, சாராயத்தை நாடி அதிகாலையில எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா என்ன செய்கிறாங்களா இவங்க எப்படிப்பட்ட உள்ளவங்கன்னா, சாராயத்தையே நாடுறாங்களாம். தூங்கி எந்திரிச்சாவே தூங்கினா அவங்க வாழ்ந்தாவே அவங்க எதில் வாழ்றன்னு நினைக்கிறாங்க. அதே தான் நிறைய பேரை பார்க்குற. காலையிலே என்ன செய்கிறாங்க, நைட்டும் குடிப்பாங்க, காலையிலேயும் என்ன பண்ணாங்க. இந்த வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஆனால் ஜனங்களும் சிலரை நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, சாராயத்தையே நாடி அதிகாலமே எழுந்து மதுபான தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து அப்படி என்ன பண்ண, இருண்டு போகும் அளவுக்கு குடித்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, உள்ள பிள்ளையிட பார்க்க மாட்டாங்க, மனைவியை பார்க்க மாட்டாங்க, யாரையும் கவனிக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களை தாய் தோப்பனை யாரையும் பார்க்க மாட்டாங்க. எந்திரிச்சுதான் என்ன செய்யணும், குடிக்கணும். குடிச்சு அப்படியே கொஞ்சம் இது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யணும், குடிக்கணும். அதே நோக்கம் தான், குடி குடி குடி, சம்பாதிக்கணும், குடிக்கணும். சம்பாதிக்கிறது கூட இப்போ நிறைய பேர் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிறது கூட இஷ்டம் இல்லை, ஆனாலும் குடிக்கணும், எப்படியா குடிக்கணும். அந்த குடியே நாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் 12வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என்ன செய்யறாங்க, சுரமண்டலத்தை, தம்புரம், மேல வாத்தியம் இதெல்லாம் வச்சு நல்லா அடிச்சு பாடி என்ன செய்யறாங்க, குடிச்சு வெறிச்சு இஷ்டம் போல என்ன செய்யறாங்க, ஆடுகிறாங்க. துறனையே தெரியாத அளவுக்கெல்லாம் ஆடுறவங்க பார்த்துரு நிறைய பேர். இப்படி எல்லாம் ஜனங்க என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவங்க வாழ்க்கை, ஐயோ அவங்க குடும்பம் எப்படி யோசிப்பாங்க, அவருடைய பெற்றவங்க எவ்வளோ யோசிப்பாங்க. ஒருவேளை பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன யோசிக்கும், அதை பத்தி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. அதுதான் பாருங்க, நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதுல சாலமோன் ஞானி கொஞ்சம் சொல்றாரு பாருங்க. 23வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். நீதிமொழிகள் 23, 29 படிங்க. ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இதெல்லாம் யாருக்குன்னு வருது பாருங்களேன். அவர் பாராரு, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்த கலங்கின கண்கள். இதெல்லாம் குடிகாரனுக்கு தான். இதெல்லாம் யாருக்கு, குடிய குடிச்சு எப்போதும் 24 மணி நேரமும் என்ன பண்ணோம், எந்திரிச்சா குடி, தூங்கினா குடி, எப்போதும் அவங்க நினைவெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் என்ன நடக்குது பாருங்க. யாருக்கு வேதனை, அவங்களுக்கு தான் வேதனை. யாருக்கு துக்கம், அவங்களுக்கு தான் சண்டை, புலம்பல், காரணம் இல்லாத காயம், தேவையில்லாத அடி உத, யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாது, எங்கே காயப்படுதுன்னே தெரியாது. மதுபானம் அப்படி இருக்குதான். மதுபானம் பாருங்க, 30வது வசனம் சொல்லுது, மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி இருப்பவளுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவளுத்தானே. யாருக்கு இதெல்லாம் வேதனை, இந்த புலம்பல், இந்த வேதனை, இந்த சண்டை, இந்த காயம், இதெல்லாம் யாருக்கு, அந்த சாராயத்தை நாடி ஓடுகிற பிள்ளைகளுக்கு. தேவ ஜனமே, இது நம்ம படிக்கும் போது வேடிக்கையா இருக்கிறது. அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குது, நம்ம பார்க்கும் அதே மனிதர்களை நம்ம பார்க்கும் போது நமக்கு வேதனை இருக்கா இல்லையா? ஐயோ அவங்க என்ன இப்படி இருக்காங்களே,
கொஞ்சம் கூட அந்த ஒரு உணர்வே கூட என்ன செய்யல இல்லை அவங்களுக்கு. ஏன்னா குடிதான் அவங்க வாழ்க்கை. கொஞ்சம் நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. நீ பேராசைனா இருந்துட்டு போ, குடிதான் தஞ்சம் குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு போ. ஆனால் நியாயத்தீர்ப்பு ஒன்று வருகிறது, நீ கணக்கு சொல்ல வேண்டும். அந்த நியாயத்தீர்ப்பிலே அழிவு ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், சுயநலமாய் பேராசை இருக்க வேண்டாம். ரெண்டாவது, குடி என்ற அடிமைதனத்தில் இருக்கிற இந்த மக்களுக்காக கேட்கிற நீங்க, சொல்லுகிற நானும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பேராசை நமக்கு வேண்டாம். இந்த குடி என்ற அடிமைதனத்தில் இருக்கிற மக்களுக்காக வாரப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்கள உருவாக்கி கொண்டு வந்து மந்தையில சேருங்க. தேவாலயத்தில் நீங்க உட்கார வைத்தா அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதனை உருவாக்கி கேட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்துல சந்தோஷம், இந்த பூமியிலையும் சந்தோஷம். மூன்றாவது காரியமாய் சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய வல்லமையை பரியாச பண்ணுதல். முதல் காரியம் சுயநல பேராசை, ரெண்டாவது குடி, மூன்றாவது தேவனுடைய வல்லமையும் பரியாசம் பண்ணுதல். அவருடைய வல்லமையை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உதாசனப்படுத்துறாங்க, பரியாசப்படுத்துறாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18-19 வாசிங்க. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடக்கங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து பாருங்க, வண்டின் வடக்கங்களால் பாவத்தையும் என்ன செய்யறாங்களா? இழுத்து பாருங்க. மாயன் கயிறினால அக்கிரமத்தை என்ன செய்யறாங்க பாருங்க. தேவனுடைய வல்லமையை உணராதபடி இருக்கிற ஜனங்கள் இவங்கெல்லாம், அவருடைய மகத்துவத்தை அறியாதிருக்கிற மக்கள் பாவத்தை என்ன செய்யறாங்க பாருங்க. எங்க போனாலும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, என்னன்னா, ஏன் இந்த தேவாலயத்துக்கு வந்தால் மட்டும் பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ கண்டித்தோ உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தேவாலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார். இங்கே தான் நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டிய இடம். வேற எங்கே போனாலும் என்ன பண்ண முடியாது? சொல்லித்தர முடியாது. வேற எங்கேயோ போய் நம்ம இதை என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது, யாரும் அதை சொல்லவும் முடியாது. ஏன்னா இதுதான் ஆண்டவர் நமக்கு பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிற ஒரு இடம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இடம். அதனால தான் நாம் இந்த இடத்துல ஓடி வருகிறோம். பாவியாக இருந்தாலும் அதை மாற்றுகிறவர். ஆனால் இங்கே பாருங்க, மாயையின் கயிறுனால அக்கிரமத்தை என்ன செய்கிறாங்க? அவருடைய வல்லமையை விட்டுட்டு மாயை நம்பி ஓடி அக்கிரமத்தை கயிறுனால கட்டி இழுத்துட்டு வராங்களா நிறைய பேர். பாவத்தை தேடி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? வராங்க. அதை எப்படி இழுத்துட்டு வராங்க பாருங்க. அது 19 வாசிங்களே. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் பாருங்க, தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. பார்க்கலாம், நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம். சரி, எப்போ வராரு ஆண்டவர்? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வராருன்னு சொல்றாங்க. எனக்கும் வயசாயிடுச்சு, இன்னும் அவர் வருகை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவருடைய வல்லமை என்னன்னு பார்த்துருவோமே. அப்படிதான் நிர்விசாரணமாய் ஜனங்க வாழ்றாங்களே தவிர, அந்த நிர்விசாரத்தின் நிமித்தமாக அவருடைய வல்லமை இழக்கிறாங்க. அந்த வல்லமை இழந்துட்டு பாவத்தை ஒரு கயிறுனால கட்டி இழுத்துக்கிட்டு வராங்களாம். அந்த 19வது வசனத்தில் அதுதான் சொல்லுகிறது. அது நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுறவளுக்கு ஐயோ. இஸ்ரவேல் பரிசுத்தருடைய ஆலோசனை யார் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சிற்கட்டு போயிருவாங்கன்னுட்டு. ஆலோசனை இருக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கணும். ஒரு விசுவாசிகள் ஒரு ஊழியக்கார ஆலோசனை கொடுக்கணும். அந்த ஆலோசனையை புறக்கணிக்கிறவர்கள், அந்த ஆலோசனையை தடுக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. அந்த வல்லமை குறித்து கரிசனை இல்லாத மக்களை பார்த்து அது அவங்க பாரு எப்படி சொல்றாங்க, அது வரட்டும், நாம் அறியும்படிக்கு அது சமீபமா வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. பார்த்துக்கலாம் என்ன ஆயிரப்போது
அப்படியே நினச்சி அவருடைய வல்லமையை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு எதிராக துணிகரமாய் பேசுகிறவளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20வது வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் இருளின் வெளிச்சமோ வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து வெளிச்சத்தை இருளுமாக பவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா எவ்வளவு சாதனை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம நாள் எதையா ஒன்று சொன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, தீமையை நன்மை என்று என்ன பண்றாங்க, நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. தீமைய இல்லை இது தீமைம்மா, இது செய்யாத அப்படின்னா அது என்ன பண்ண, இல்லை இல்லை அதான் நல்லது, அதான் நல்லது. ஆணோடு ஆணை கல்யாணம் பண்ணுறது நல்லதா? ஆனால் உலகம் சொல்லுது ஆணோடு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணோடு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த அவலட்சணமான ஒரு காரியத்தை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம பார்வைக்கு கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்குது? அருவருப்பான விஷயம். ஒரு கன்சீவான ஒரு குழந்தையை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது வேதம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாவத்தினால் வருகிற குழந்தையா இருக்கட்டும், உண்மையாய் அவர் கணவன் மனைவியாய் இருந்து பெற்றெடுத்த குழந்தையா இருக்கட்டும், நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி என்ன பண்றாங்க, கரு சிதைக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இல்லை இது நல்லது, இது சரி. இது என்ன பண்ணுவாங்க, பெண்களின் நலனுக்கு இது சரி. அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க அடுத்தடுத்து பிள்ளையை பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது, யார் காப்பாற்றுறது, யார் சோறு போடுறது, அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய போய் டாக்டர்கிட்ட போய் அபார்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது அது பாவம், அது பாவம், அது ஒரு பெரிய சாபத்துக்குள்ளே கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுவும் ஒரு கொலை தான். ஆனால் அந்த கொலையை செஞ்சுட்டு தைரியமாக வந்து பாசிக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்க்குறோம். அது பாவம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோயோ அவங்க ஹெல்த்தை பாருங்க, என்ன பாவம்னு சொல்கிறீங்களே. அவ பாருங்க, தீமையை நன்மை என்றும் ஜனங்க என்ன செய்றாங்க, நன்மையை தீமை என்றும் சொல்லுகிற ஜனங்களை பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, தேச அழிவை நோக்கி ஓடிட்டு இருக்கிறது. 5வது பெருமையும் மேட்டிமை உள்ள காரியம். 21வது வசனத்தை வாசித்து பாருங்கம்மா. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நிறைய பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு பகட்டான பார்வை பார்த்துருவாங்க. என்னன்னா, நீ எல்லாம் என்ன அறிவுக்கு நீலாம் சமமா, நான் உன்னை விட பெரிய ஆளு, எல்லாத்துலையும் எனக்கு அறிவு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பகட்டு பார்வை பார்த்துருக்குறோம் நிறைய பேரை. இப்படிப்பட்டவங்களாம் பாருங்க, இந்த பெருமை இந்த மேட்டிமை உள்ளவர்களையே தேவன் பார்த்து சொல்லுகிறார், அழிவு அவங்களுக்கும். அவங்களுக்கு என்ன உண்டு, அழிவு உண்டு. நீதிமொழிகள் 3:7 வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஞானி சாலமோன் ஞானி சொல்றார், நீ உன்னை ஞானி என்று என்ன பண்ணாத, எண்ணாத. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன செஞ்சிரு, விலகிடு. இது நல்லது இல்லப்பா, இதை செய்யாத, இந்த பாவத்துல போவாத. ஐயோ நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, ஞானம் இருக்குது, நான் என் இஷ்டத்துக்கு போயிடுவேன். ஐயோ இதை செய்யாதம்மா, இதை செஞ்சா தப்பு, இது நல்லதா இருக்காது அப்படின்னா, எனக்கு ரொம்ப அறிவு, உங்களை விட நான் ரொம்ப அறிவு எனக்கு. இன்னைக்கு ஞானி என்ன பண்றாங்க, தன்னை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் என்னோட ஞானத்தினால நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்ததான் பைத்தியமான உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஞானம் வேற, இந்த தெய்வ ஞானம் வேற. இந்த ஞானத்துக்கு அந்த ஞானம் ஈடு கொடுக்க முடியவே முடியாது. இந்த ஞானம் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஞானம். அதான் சொல்றாரு இங்கே. ஏதோ இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, தன் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானம். நிறைய பேர் அற்பமா சொல்ல, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியும்,
இன்னும் கேட்டா சொல்லுவாங்க, நீ வீட்டில் உட்காந்துருக்கிற 4 செவத்துல உட்காந்துருக்கிற உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த உலகத்தையே சுத்திட்டு வா. சுத்திட்டு வந்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? நிறைய பேர் அற்பமா சொற்பமா ஆண்டவருடைய பிள்ளைகளை மேட்டிமையான வார்த்தையினால மேட்டிமையான காரியத்தினால பேசுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ உனக்கு அழிவு சரியா இருக்கு. நீதியை புரட்டுகிறவர்கள் நீதி என்ன செய்வாங்க? புரட்டுகிறார்கள். 6வது காரியம் இது. 22வது வசனம் வாசிங்க. 22, 23. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து. பாருங்க, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளும் பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமான நியாயத்தை அவருக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. எப்படிப்பட்டவங்களா இவங்க? பாருங்க, இவங்களுடைய நிலைமை என்னன்னா, சாராயத்தை குடிக்க வீரரும் என்ன மாதிரி, அதை கலந்து வைக்க ஒரு ஆள், அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்கிற ஒரு நீதியை புரட்டுகிற மனிதர்கள் இவர்கள் எல்லாம். பரிதானத்திற்காக குற்றவாளியை என்ன செய்கிறாங்களாம்? நீதிமானாக தீர்க்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து சட்டத்தை கையில் எடுத்துடுறாங்க. எதில்? சட்டம் இன்னைக்கு நீதி நியாயம் எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் புலம்புறாங்க, நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் என்ன செய்யறது? ஏன்னா அவங்க செஞ்சிட்டாங்க என்னது? பணம் கொடுத்து புரட்டுறாங்க நீதியை நியாயத்தையும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவரில் பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானை நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ. சரி, வாங்கிரு நீதியை, ஆனால் கர்த்தர் பார்வையில் நீ தப்பிக்க முடியாது. சில நேரங்களில் பல தடவைகளை நாம் தவறு செய்வதை தடுக்க நல்ல ஒரு உபதேசங்களை கொடுக்க நல்ல ஒரு மக்களிடம் நமக்கு தொடர்பை தேவன் கொடுப்பார். ஐயோ நீ செய்கிறது தவறு, நீ இந்த நீதியை புரட்டுகிறது தவறு என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மனிதர்களை நம்ம குடும்பத்தில் அனுப்புவார், ஒரு நல்ல ஊழியக்காரனை அனுப்புவார், ஒரு நல்ல ஆவிக்குரிய மக்களை அனுப்புவார். ஆனால் நம்ம செய்வோம், இல்லை நான் செய்கிறதான் கரெக்டு, நான் பணத்தால் என்ன செஞ்சிருவேன், வெண்ணுடுவேன்னு சொல்லி நீதியையும் நியாயத்தையும் அசட்ட செஞ்சு பணத்தால் நீதியை வாங்கிடலாம். ஆனால் ஆண்டவரோட பார்வையில் தப்பித்து கொள்ள முடியாது. உனக்கு அழிவு உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் என்ன செய்தாங்க? நீதியை புரட்டி ஜனங்களை ஏமாற்றி ஏழை எளிய மக்களை கொடூரமான வழியிலே நடத்தி அவர்களுடைய நீதி நியாயத்தை புரட்டி பணத்தினால வென்று வருகிற ஜனங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஐயோ அழிவு உனக்கு. 6 விதமான அழிவை நாம் இன்றைக்கு பார்த்தோம். முதலாவது யாரை குறித்து சொன்னாரு? சுயநலமாய் வாழ்கிற மக்களை பார்த்து நம்ம யாரும் தயவு செய்து இன்னைக்கு இந்த வசனத்தை படிச்சிட்டீங்க, அவர்களுக்கு ஐயோ என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். அப்போது சுயநலமாக என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. நியாய தீர்ப்பு ஒரு நாளைக்கு உண்டு, அன்னைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. 2வது சாராயத்தை குடி, அதையே நாடி வாழ்கிற மக்களுக்காக பரிதபிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களை சீர்படுத்துங்க. அவங்களை உங்கள் வீட்லேயோ மற்ற இடத்துல இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவு முடியும், ஜெபத்தின் மூலமாக அந்த மக்களை மாற்றி கொண்டாந்து இந்த மந்தையில் சேருங்க. ஒரு பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லைங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் ஒரு ஆத்மாவை மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு என்ன உண்டா? இப்படிப்பட்ட சாராயத்தையே நாடுகிற இந்த மனிதர்களை கொண்டு வந்து மந்தையில சேர்த்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் சொத்து இருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியிலையும் அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. பிரயாசப்படுங்க.
அடுத்தது தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு எதிராக துணிகரமாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம், வியாதி வந்த பிறகு பார்த்துக்கலாம். எப்பா இது உடம்பை கெடுத்துருப்பா, செய்யாத, இது நம்ம சரீரத்துக்கு நல்லது இல்லை, இது செய்யாத. ஆமாம், வந்தபோது பார்த்துக்கலாம், போயே என்னத்தை வாழிட்டு போகிறோம். எதையா ஒன்று ஈஸியாக பேசி தன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அவருடைய வல்லமை பெருசு இல்லையா? அந்த வல்லமையும் அபிஷேகத்தை உதாசீனப்படுத்துகிறவங்க எத்தனையோ பேர். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு எதிராக துணிகரமாய் பேசுகிற மனிதர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். நான்காவதாக, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை என்ன செய்கிறாங்க? மாற்றுகிறாங்க. இந்த கொலை, இந்த சிசுவிலேயே கொலை செய்கிறது நிறைய பேரை பார்த்துருக்குறோம். நம்ம எவ்வளோ துணிகரமாய் போய் என்ன பண்ணிவிடுவாங்க, அப்பப்போ அது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு அழிவு இருக்குது, கணக்கு சொல்லி ஆகணும். அடுத்தது பெருமையும் மேட்டிமையும். எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன். நிறைய பேர் பேசுகிறத கவனிச்சுட்டு இருக்கிறோம். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, உன்னை விட அறிவில் நான் சிறந்திருக்கிறேன்னு சொல்லி அற்பமாய் சொற்பமாய் மேட்டிமையாய் நினைக்கிறவனுக்கு ஐயோ வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, ஆறாவது, நீதியை புரட்டுகிறவனுக்கு ஐயோ. பல தடவை கர்த்தர் மக்கள் மூலமாய் பேசுவார், தன் தவறுகளை சுட்டி காட்டுவார். நீ செய்கிறது தவறு, இதை செய்யாத. நிறைய நேரங்களில் நம்மளோடு இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசுவார், இதை தப்பே சொல்லிட்டு. ஆனால் இல்லை, இதுதான் நீதி, இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற நீதியை புரட்டுகிறவனுக்கு ஐயோ. இந்த 6 காரியத்தில், இந்த ஐயோவில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் மடிந்து கிடக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் உயிரடைய செய்வதற்காக தான் குருடரின் கண்களை திறக்கவும், மடக்கடிக்கப்பட்டவளை தூக்கி விடவும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதைக்கு அடைக்கலமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கட்டுண்டலை விடுதலையாக்க உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைதனத்தில் இருக்கிற இந்த 6 விதமான பாவத்தில், இந்த 6 விதமான அழிவை நோக்கி ஓடுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் கொண்டு வரவும், அவர்களை கொண்டு வந்து மந்தையில் சேர்க்கணும். அதான் முக்கியம். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஆத்மாவை குறிப்பா, ஒரே ஒரு ஆத்மானா இருக்கட்டும், அந்த ஒரு ஆத்மா மேல கரிசனையா அக்கறையா குறிப்பா அவர்களை எப்படியாச்சும் இந்த வருஷத்துல கொண்டாந்து இந்த ஆலயத்துல உட்கார வைப்பேன் என்று சொல்லணும். அது ஒரு பெரிய சவால். அந்த சவாலில் நீங்க ஜெயிக்கணும். அதுல ஆவியானவர் உதவி செய்யணும். சரி, நான் ஏதோ பொதுவா அப்படியே ஜெபம் பண்றேன், வேண்டாம், ஜெபம் பண்ணு, நான் அதே வேணான்னு சொல்ல. ஆனால் குறிப்பா இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள இந்த மனுஷனை, இந்த மனுஷிய இந்த இடத்துல நான் உட்கார வைப்பேன். இந்த பரிசுத்த சன்னதியில கொண்டு வந்து நிறுத்துவேன். பரலோகத்துக்கு சொந்தமான ஜாதியாய் ஜனமாய் என்னை மாற்றின ஆண்டவர் இவரையும் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். அதுதான் நீங்க செய்கிற ஒரு பெரிய சேவை. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையிலே வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து 6 விதமான ஐயோக்களை குறித்து ஆண்டவரே எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படிப்பட்டதான மக்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை உமக்குள்ளாக கொண்டு வரவும் எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களெல்லாம் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வழிநடத்த எங்களுக்கு அந்த கிருபை ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் ஆண்டவரே நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, அவளை கொண்டாந்து மந்தையிலே சேர்ப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இது எங்களுக்கு கொடுத்த உக்கரான பொறுப்பு. ஆண்டவரே, இதை நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம். கொண்டாந்து மந்தையில் நிறுத்துவோம், சேர்ப்போம் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு எங்கள் மக்கள் வாழ அனுக்கிரகம் செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. தேவ ஆசீர்வாதத்தோடு இவளை பிள்ளைகளை அனுப்பும். என்ன தேவையோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய மனவேதனைகளை அறிந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தருளும். அவருடைய தாகத்தை தீர்ப்பீராக. அவளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களை மறைத்து கொண்டதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி.
நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.